தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 23ஆம் தேதி சிந்தி சமாஜ் சம்மேளனம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த நிகழ்ச்சியில யாரு சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிட்ட இந்த விஷயம் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆர்வலர்கள் மத்தியில மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது என்ன? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் ஜனம் சேனல் சார்பில் தினசரி ஜியோ பாலிட்டிக்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சார்ந்த செய்திகளை ரிசர்ச் பண்ணி உடனுக்குடன் நாங்கள் வியூவர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது மாதிரியான காணொளிகள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சிந்து மாகாணம் பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான சிந்தி ஹிந்துக்கள் அந்த சமயத்துல இந்தியா நோக்கி வந்தாங்க. அதுல முக்கியமானவர் தான் இந்தியாவினுடைய முன்னாள் துணை பிரதமராக இருந்த திரு லால் கிஷன் அத்வானி. அத்வானி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்தி ஹிந்துக்கள் என்னைக்குமே சிந்து பாகிஸ்தானோட சேர்ந்ததை ஏத்துக்கவே இல்லை, அதை இந்தியாவினுடைய பகுதியாக தான் நாங்கள் பார்க்கிறோம், அதாவது சிந்தி கம்யூனிட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்வானி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை இந்த கம்யூனிட்டி மீட்டிங்கில் ராஜ்நாத் சிங் நினைவுபடுத்துகிறார். தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், சிந்து மாகாணம் இன்னைக்கு இந்தியாவோட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கலாச்சார ரீதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிந்து என்னைக்குமே இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான். அது மட்டும் இல்லை, இந்த எல்லைகள் அப்படின்றது எப்போ வேணாலும் மாறலாம், ஏன் நாளைக்கே சிந்து இந்தியாவோட இணைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது உள்ளூர் அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு மேடையில் தரக்கூடிய ப்ராமிஸ் கிடையாது. மாறா அவருடைய பேச்சு ஆழமான ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட பேச்சு அப்படின்றது இந்தியாவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்தாக உள்ளது. ஏன் அப்படின்னா, கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா காஷ்மீர். இந்த காஷ்மீரை மையமா வச்சுக்கிட்டு தான் இந்தியாவோட பாகிஸ்தான் தொடர்ந்து மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நாளா நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தான் ஒரு உண்மை எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தானினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதே இந்தியாவினுடைய எதிர்ப்பு அரசியல்ல தான் இருக்கு. அந்த எதிர்ப்பு அரசியலை செய்யறதுக்கு காஷ்மீர் பிரச்சனை அவர்களுக்கு ஒரு கருவி. ஸோ காஷ்மீர் பிரச்சனையே முடிஞ்சாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிரான செயலில் தான் ஈடுபடும் அப்படின்றது தான் தற்போது எல்லாருக்கும் புரிய வந்துள்ள ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான ரோக் ஸ்டேட்ஸை சமாளிக்கிறது எப்படி? எதிரின்னு தெரிஞ்சா எதிரியை அடியோட அழிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்றது சாணக்கியரினுடைய வாக்கு. அந்த வகையில் தான் பாகிஸ்தானையும் மொத்தமாக எதிர்க்கணும். இனி ஒவ்வொரு ஃப்ராண்ட்லையும் தனித்தனியாக எதிர்க்கிறது பிரயோஜனம் இல்லை. அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இந்த பேச்சு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போ சிந்தை மையப்படுத்தி இந்தியா சாதிக்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? சிந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான்லேயே இன்றும் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகள் இந்த சிந்து மாகாணத்தில் தான் இருக்குது. அந்த ஹிந்துக்கள் பல்வேறு விதங்களில் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கடத்தப்பட்டு வரதும், கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதும், இந்துக்களினுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதும் அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருது. இது அங்குள்ள ஹிந்து கம்யூனிட்டி மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில் சிந்தி கம்யூனிட்டி இந்தியாவிலையும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவர்களை ஒருங்கிணைக்குது நம்முடைய மத்திய அரசு. ஏற்கனவே சிஏஏ மூலமாக பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்த ஹிந்துக்களுக்கும் நாம் குடியுரிமை கொடுத்துருக்கோம். அவர்களையும் இந்த வலைப்பின்னலில் இந்தியா இணைக்குது. அப்போ இவர்கள் மூலமாக ஒரு வாய்ஸ் தற்போது வெளியாயிருக்கு. அது என்ன வாய்ஸ் அப்படின்னா, சிந்து அப்படின்றது பாகிஸ்தானினுடைய பிராந்தியம் கிடையாது, அது என்றைக்கு இருந்தாலும் இந்தியாவுக்கு சொந்தமானது தான் அப்படின்ற ஒரு கருத்து இத்தனை நாட்கள் அவர்கள் மத்தியில் மட்டும் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. அதை நேஷனல் லெவலில் கொண்டு வந்திருக்காரு ராஜ்நாத் சிங். ஏற்கனவே நமக்கு தெரியும், பலூச்சிஸ்தானில் பலூச் மக்கள் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. கைபர் பகுதியில் அந்த பகுதி மக்கள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. காஷ்மீர்லையும், அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் எஞ்சி இருக்கக்கூடிய 2 பிரதேசங்கள் எது அப்படின்னு பார்த்தா, ஒன்று பஞ்சாப், இன்னொன்று சிந்து. அந்த சிந்து பகுதியிலையும் ஹிந்துக்கள் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான மனநிலை கொண்டு இருக்கிறார்கள்.
அவர்களை மாபிலைஸ் பண்றதுக்கு இந்தியா இந்த ஒரு முக்கியமான முயற்சியை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சிந்து பகுதியிலையும் ஹிந்துக்கள் பெருவாரியா இருக்காங்க, அதே போல பிற மைனாரிட்டிஸும் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு எதிரான அல்லது பாகிஸ்தானால ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காங்க. அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கு இந்தியா ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு முதல் ஸ்டெப் தான் ராஜ்நாத் சிங் அவர்களினுடைய இந்த பேச்சு அப்படின்னும் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. இந்த பிரச்சனைகள் தொடரும் பட்சத்தில் பாகிஸ்தான் அப்படின்றது ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாடாக மாறும். விரைவிலேயே அந்த நாடு உடைந்து அழிந்து போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் சரி, சிந்து மாகாணமும் சரி யுத்தம் இல்லாமலேயே இந்தியா கிட்ட திரும்பி வரும் அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இல்லாம போகிறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவர்கள் இந்தியாவிற்கு காட்டி வந்த இந்த அணு ஆயுத அச்சுறுத்தல் அப்படின்றதும் ஒரு முடிவுக்கு வரும். காரணம், அந்த நாடே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த நாட்டினுடைய பிராந்தியங்கள் சிலவை இந்தியாவோட இணையும், சிலது ஆப்கானிஸ்தானோட இணையும், சிலது சுதந்திரமாக போகும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமா நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது அந்த நாட்டினுடைய அணு ஆயுதங்கள் கலைக்கப்படும். ஸோ இது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய மேற்கு வடமேற்கு எல்லையில இனிமே எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை நோக்கி நகர்வதற்கான ஒரு முதல் படியாகவும் ராஜ்நாத் சிங் அவர்களினுடைய இந்த பேச்சை பார்க்கலாம் அப்படின்றது தான் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸினுடைய இறுதி கருத்து. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.